ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்குது தளபதி விஜயின் ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் லாஸ்ட்டாக 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு எதிர்பார்த்தோம், அதுக்கப்புறம் சில நாள் எதிர்பார்த்தோம். அது கேஸ் அப்படியே போயிட்டு ரொம்ப இழுத்துட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன் சென்சார் போர்டில் அவங்க மராய் குழுவிட்ட பேசி அவங்க சொல்கிற மாதிரி காட்சிகள்லாம் நீக்கிட்டு படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வைரலாக பரவிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வேறு வரப்போகுது. அவங்க அதுக்கு முன்னாடி எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் டீமில் ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தில் எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க சென்சார் போர்டில் செக் பண்ணும்போது அவங்க ஒரு 14 கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மராய் குழுக்கெல்லாம் அமைச்சு செக் பண்ண வேண்டியிருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா 20 நிமிஷம் கிட்ட கட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஜனநாயகன் டீம்லையும் அவங்க சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம கூடிய சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு தகவல் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ என்னன்னா இந்த மாதிரி கட் பண்ண சென்சார் போர்டில் கட் பண்ண வெர்ஷனை இப்போ நம்ம தேட்டரில் விட்டுட்டு ஓடிடியில் அவங்க ஃபுல் வெர்ஷனை விடலாம், கட் பண்ணாத வெர்ஷனை விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எது நடந்தாலும் சீக்கிரம் நடக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் என்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. அதிகபட்சம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், அவங்க சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி ரசிகர்களுக்காண்டி சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். தேட்டரையே நம்ம தெரிவிக்க விடுறோம். சிபிஎஃப்சி அதிகாரி டி பாலமுரளி அவர்களிடம் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கேட்கும்போது அவங்க இப்போ சினிமா வட்டாரங்களில் இந்த மாதிரி நியூஸ் பரவிட்டு இருக்கு. இப்போ ஜனநாயகம் டீம்லேருந்து மராய் குழுவில் அவங்க சொல்கிற மாதிரி காட்சிகள்லாம் நீக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே, இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்கிட்ட எந்த தகவலும் இல்லை, அப்படி என்கிட்ட தகவல் இருந்தாலும் அதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. யூஏ சர்டிஃபிகேட்லாம் வந்ததுக்கப்புறம் நான் எங்களோட வெப்சைட்லேயே நாங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்துலேயே கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.